செங்கோட்டை அரசு மருத்துவமனை. அன்று தாயும் மகளும் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடியபடி அழைத்து வரப்பட்டனர். அதில் தாய் பரிதாபமாக இறந்திருக்கிறார். சிகிச்சை பலனின்றி மரணித்தவர் கோமதி, மற்றொரு புறம் உயிருக்கு போராடுபவர் பவித்ரா. தாயையும் மகளையும் இந்த நிலைக்கு ஆளாக்கியது பவித்ராவின் கள்ள காதல். ஆம், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்த விஸ்நாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் இந்த பவித்ரா. 24 வயதேயான இவருக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மேலமெஞ்சனாபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்பவருடன் திருமணம் முடிந்து 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த 2 வருடங்களாக கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து தாய் வீட்டில் குழந்தையுடன் வசித்து வந்திருக்கிறார் பவித்ரா. அதன் பிறகு குடும்ப செலவுக்காக குத்து கல்வலசை பகுதியில் உள்ள ஒரு டைல்ஸ் கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அங்குதான் பவித்ராவுக்கு சக ஊழியரான 25 வயது சுரேஷ் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. பவித்ராவின் மீதிருந்த அலாதியான அன்பினால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள், கை செலவிற்கு பணம் என 2 லட்சம் வரை செலவு செய்திருக்கிறார் சுரேஷ். இருவருக்கும் நெருக்கம் அதிகரிக்க பவித்ராவை திருமணம் செய்து கொள்ள விரும்பியிருக்கிறார். இதற்காக பவித்ராவின் தாய் கோமதியிடம் மகளை திருமணம் செய்து வைக்கும்படி பெண் கேட்டுள்ளார். அங்குதான் பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. கோமதிக்கு இந்த திருமணத்தில் துளியும் விருப்பமில்லை. பெண் கொடுக்க மறுத்து ஒருமையில் பேசி அவமதித்திருக்கிறார். இதற்கு பவித்ராவும் உடந்தை. இதனால் கொதித்து போன சுரேஷ் பவித்ராவுக்கு இத்தனை நாட்களாக செலவு செய்த 2 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறார். ஆனால் தாயும் மகளும் சேர்ந்து பணத்தை தர மறுத்ததோடு சுரேஷை தகாத வார்த்தைகளால் வசைபாடி அடித்து துரத்தி இருக்கிறார்கள். இது சுரேஷின் மனதில் பெரும் கோபத்தை உண்டு பண்ணியது. காதலித்த பெண்ணும் கிடைக்காமல் உழைத்து சம்பாதித்த பணமும் கிடைக்காத விரக்தியில் சுற்றி திரிந்திருக்கிறார். மேலும் நடந்த அத்தனை கதையையும் சித்தப்பா மகனான மாரிமுத்து என்பவரிடம் கொட்டி தீர்த்திருக்கிறார். உடனே மாரிமுத்துவும் எரியும் கொள்ளியில் எண்ணெய் ஊற்றிய கதையாய் சுரேஷை தூண்டிவிட்டு அரிவாளை கையில் கொடுத்திருக்கிறார். இருவரும் அடுத்த கணமே கையில் அரிவாளோடு பவித்ராவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கே தாய் மகளிடம் மீண்டும் பணத்தை கேட்டு வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். அந்த வாக்குவாதம் முற்றிவிட இருவரும் அரிவாளால் கோமதியையும் பவித்ராவையும் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே சிகிச்சை பலனின்றி கோமதி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். பவித்ரா தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த செங்கோட்டை போலீசார் சுரேஷ் மற்றும் மாரிமுத்து ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.